என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ பதிவுல நிஃப்டியோட அனலைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு இதாக கிடைக்கும். நேற்று வீடியோல சொல்லியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், 25,000 வந்து ரெசிஸ்டன்ஸா இருக்கும், 24,900 சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு அங்கிருந்து பிரைஸ் வந்து நல்ல ஒரு ஃபால் கொடுத்து 24,900 ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கிட்டு 24,800 சப்போர்ட்டா எடுத்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு டவுன் தான் கொடுத்துருக்குறான். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சப்போர்ட் 24,830, அதான் இப்போ இருக்கான சப்போர்ட். அதுக்கு அடுத்த சப்போர்ட் 24,750. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,916, அதுக்கு மேலே 25,044, 25,000 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஓப்பன் டெஸ்ட் வச்சு பார்த்தோம்னா நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. ஸோ இன்னைக்கு ஓப்பன் டெஸ்ட் எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்க. ஓகேங்களா? சரிங்களா? இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், புட் சைடு எல்லாம் பொசிஷன்ஸ் எக்ஸிட் பண்ணிட்டாங்க. கால் சைடு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் டெஸ்ட் போட்டிருக்காங்க. தெரியுதுங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது கால் ரைட்டர்ஸ் மார்க்கெட்ல அதிகமான மார்க்கெட் டவுன் ஆகும். ஸோ அதான் இன்னைக்கு நடந்திருக்கு. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு கால் ரைட்டர்ஸ் தான் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஓஏ சேஞ்ச் வந்து எப்படி ஆகுதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே நீங்க ஒரு ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம், எப்பவுமே ட்ரேட் எடுத்ததுக்கு அப்புறம் சரி, எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, ஓப்பன் டெஸ்ட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ட்ரி எடுங்க. ஏன்னா 9:15 இருந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஓப்பன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. தெரியுதுங்களா? அதாவது 9:50, அதாவது 9:45 வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் தெளிவாக சொல்லிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் டவுன் சைடு தான் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு 10 மணிக்கு பாருங்க. தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி 10:20, 10:45, 11 மணி. தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ மார்க்கெட் ஃபுல்லாக என்ன இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ரைட்டர்ஸ் வந்து 11:30, அதுக்கப்புறம் பாருங்க 11:50, அப்புறம் 12:15, 12:30, 12:45, 1 o'clock, 1:30, 1:50, 2 o'clock. ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க, ரைட்டர்ஸ் யாருன்னா கால் ரைட்டர்ஸ் மட்டுமே தான் இருக்கிறாங்க. புட் ரைட்டர்ஸ் அங்க வந்து என்ட்ரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி 2:45, 2:50, 3 o'clock, 3:15, 3:30 பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தெரியுங்களா? 3:30 ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னைக்கு கால் ரைட்டர்ஸ் தான் டாமினேட் பண்ணிக்கிறாங்க. புட் ரைட்டர்ஸ் பொசிஷன்ஸ் எக்ஸிட் பண்ணி வெளியே போயிட்டாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கால் ரைட்டர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டிங் டவுன் ஆனதுக்கு காரணம் வந்து கால் ரைட்டர்ஸ் மார்க்கெட்டை டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. அதனாலதான் மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. ஸோ நீங்க என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுக்கிறனாலும் சரி, அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல எந்த ரைட்டர் வந்து மார்க்கெட்டை அதிகப்படியா ரைட் பண்றாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்க என்ட்ரி வந்து நல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரைட்டர்ஸை வந்து டீப்பா வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் நீங்க போற என்ட்ரி, போற டைரக்ஷன் கரெக்டா உங்களால ஐடென்டிஃபை பண்ணிட்டு சரியான டைரக்ஷன் என்ட்ரி எடுத்து உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். ஸோ ரைட்டர்ஸோட பார்ட்டிசிபென்ட் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அவங்க தான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் வந்து இங்க ரைட்டர்ஸா இருக்காங்க. ஓகேங்களா? அதை மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸோ ஓப்பன் டெஸ்ட் வச்சு நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ நாளைக்கான ஓப்பன் டெஸ்ட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியும் 24,900 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 24,900, 24,800. ஓகேங்களா? 24,900 வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்றாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். கால் சைடு பாருங்க ஆட் பண்ணியிருக்கிறாங்க. புட் சைடு கொஞ்சம் அவங்க எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. கிளியர் தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி 24,800 வந்து இப்போதைக்கு சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். 24,900 ரெசிஸ்டன்ஸ். 24,850 பாருங்க, ரெண்டு பேரும் ஈக்குவலா இருக்கிறாங்க. தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 24,900 இப்போதைக்கான ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும். 24,800 சப்போர்ட் ஆக்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேல போறதுக்கு வாய்ப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது கீழே போனா அடுத்த சப்போர்ட் 24,700 இருக்கா, 900க்கு மேல 25,000 ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. ஸோ அப்ப இதுக்குள்ளதான் மார்க்கெட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதாக மார்க்கெட் சொல்லுது. ஸோ லைவ் மார்க்கெட்ல ஓப்பன் டெஸ்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எப்படி வேணாலும் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம 24,800க்கான கால் ஆப்ஷனும் 24,900க்கான புட் ஆப்ஷனும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 24,800க்கான கால் ஆப்ஷன். ஸோ கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெவல் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸா மார்க்கெட்ல ஒரு சைடு வேஸ் கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் ப்ரீவியஸா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு
2 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு வேஸ் தெரியுங்களா, இந்த பிரைஸ் தான் 142 இந்த 113 இந்த பிரைஸுக்குள்ள மார்க்கெட் வந்து ப்ரீவியஸா கொடுத்த அதே சைடு வேஸ்ல தான் மார்க்கெட் என்ன இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு வேஸை பிரேக் பண்ணி தான் சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு மீண்டும் அதே சப்போர்ட் தான் சப்போர்ட் எடுத்துருக்காங்க. 113ங்கிற அதே சப்போர்ட்ல தான் 110ங்கிற பிரைஸ் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் இப்போ சஸ்டைன் ஆயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ கால் சைடை பொறுத்த வரைக்கும் இந்த 110 டு 100ன்னு வச்சுங்களேன், 100 டு 80 இந்த பிரைஸோட வச்சுக்கலாம். 100 டு 120 அப்படி 113 120ன்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த 100 ரூபாயில இருந்து இந்த 113 ரூபா 115 ரூபாய்க்குள்ள மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து திரும்புற பட்சத்துல மீண்டும் இந்த ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் 160 அதாவது 140 டு 140 பிரேக் பண்ணி இந்த 160 பிரேக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்கு இன்னைக்கு 160. ஸோ அதனால இந்த 160க்கு மேல சஸ்டெயின் ஆகிற பட்சத்துல இந்த 205ம் அதுக்கும் மேல போச்சுன்னா அந்த 250 260 போச்சுன்னா இந்த ப்ரீவியஸ் கை போவாங்க. ஸோ இது வந்து கால் சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த சைடு வேஸை பிரேக் பண்ணணும். அதாவது இந்த 160க்கு மேல மார்க்கெட் வந்து ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா இந்த 205 அதையும் பிரேக் பண்ணா 260 அது வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ப்ரீவியஸ் சைடு வேஸ்ல தான் எப்பவும் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துட்டு இருக்கிறாங்க கால் சைடு. இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த லெவல் முக்கியமான அந்த 113 ரூபாங்க லெவல் பிரைஸ் ரொம்ப முக்கியமான பிரைஸா இருக்கு நாளைக்கு மார்க்கெட்ல. ஸோ அதை வாட்ச் பண்ணிக்கங்க. இது கால் சைடு. ஸோ ரைட்டர்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுறாங்க அப்படிங்கிறத பாத்துக்குங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி புட் சைடு பார்ப்போம். 24,900க்கான புட் ஆப்ஷன் பாருங்க. புட் ஆப்ஷன் சைடு பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறேன்னு பாருங்க. 95ல சப்போர்ட் எடுத்துக்கிட்டு 155 ரெசிஸ்டன்ஸா கொடுத்து மீண்டும் 120ல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் 155க்கு மேல மார்க்கெட் சஸ்டைன் ஆகிற பட்சத்துல 200 போவான். அதையும் தாண்டிச்சுன்னா 236 போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இது கீழே வர்ற அந்த 95க்கும் கீழே மார்க்கெட் போற பட்சத்துல இந்த 63 ரூபாயில ப்ரீவியஸா சப்போர்ட் எடுத்திருக்கான். ஸோ அந்த சப்போர்ட் வந்து மீண்டும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து புட் சைடு. ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு ஓப்பனஸ் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி என்ட்ரி எடுத்துங்க. நம்ம டே கேண்டிலையும் பார்த்துடலாம். டே கேண்டில்ல 24,900க்கான புட் ஆப்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா, மார்க்கெட்டு ஒரு கை கொடுத்துட்டு திருப்பியும் இந்த சப்போர்ட் ப்ரீவியஸ் சப்போர்ட் பக்கத்துல ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கிறான். ஒரு சின்ன ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கான். மேபி இந்த ட்ரெண்ட் தொடர்ந்துச்சுன்னா மார்க்கெட் புட் சைடு போகலாம். ஓகேங்களா. இது அப்படியே மீண்டும் புட் சைடு போயிட்டு திருப்பி வந்துட்டு மீண்டும் அதே டைரக்ஷன்ல போகுது அப்படிங்கிற பட்சத்துல மீண்டும் மார்க்கெட் இந்த டவுன் ட்ரெண்ட் தொடரலாம். இல்லாட்டி இது கால் சைடு வந்து பாத்தீங்கன்னா தெரியும். டே கேண்டில தெரியுங்களா, அதே காட்டுறேன். ஸோ கால் சைடு இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் தெரியுங்களா, இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை வந்து மார்க்கெட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த சப்போர்ட்டை மீண்டும் மார்க்கெட் என்ன இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரெசிஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டு தான் திரும்பி இருக்கிறான். ஓகேங்களா. அதே மாதிரி மீண்டும் 110 சப்போர்ட் எடுத்திருக்கு. மீண்டும் 80லும் சப்போர்ட் இருக்கு கால் சைடு. அதே மைண்ட்ல வச்சுக்கங்க. மார்க்கெட் இன்னைக்கு ஒரு செல்லிங் கேண்டில் கொடுத்துருக்கு. ஸோ மீண்டும் இதே 80 130 திருப்பியும் சப்போர்ட் எடுத்தா மார்க்கெட் பை சைடு போலாம். ஓகேங்களா. புட் சைடும் ஒரு கிரீன் கேண்டில் கொடுத்துருக்குறான். ஸோ அதே மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸோ மார்க்கெட் ரெண்டுமே ப்ரீவியஸ் சப்போர்ட் கிட்ட நிக்குது. கால் ஆப்ஷனும் சரி புட் ஆப்ஷனும் சரி ப்ரீவியஸ் சப்போர்ட் கிட்ட நிக்கிறதுனால இந்த லெவல்ஸை நீங்க வாட்ச் பண்ணி வச்சுக்கங்க. இந்த லெவல்ல மார்க்கெட்ல நாளைக்கு நல்ல ஒரு இம்பாக்ட கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மைண்ட்ல வச்சுக்கங்க. ஓகேங்களா. கால் சைடும் பாருங்க ப்ரீவியஸ் சப்போர்ட் கிட்ட இருக்கு. புட் சைடும் பாருங்க ப்ரீவியஸ் சப்போர்ட் கிட்ட இருக்கு. ஸோ மைண்ட்ல வச்சுக்கங்க. ஸோ என்ன வேணாலும் நாட்கள் மார்க்கெட் நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இருந்தாலும் நீங்க மார்க்கெட் லைவ் மார்க்கெட்ல ஓப்பன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது, இந்த சேஞ்சின் வாய் ரொம்ப முக்கியம். மைண்ட்ல வச்சுக்கங்க. இந்த ஓப்பன் டெஸ்ட் வந்து ஒவ்வொரு 5 மினிட்ஸ்க்கும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு 5 மினிட்ஸ் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. இங்க ரைட்டர்ஸ் வந்து நீங்க எடுக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் 24,800 ஆகட்டும் 900 இல்ல 25,000 ஆகட்டும், நீங்க எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் எடுத்தீங்கன்னா சரி ஓப்பன் டெஸ்ட் அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. யாரு ரைட் பண்றாங்கன்னு பாருங்க. ஸோ அப்ப நீங்க எடுக்கிற டைரக்ஷன் வந்து கரெக்டா இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ காலை ரைட் பண்ணா மார்க்கெட் டவுன் ஆகும். புட்டை ரைட் பண்ணா மார்க்கெட் அப் சைடு போகும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறது யூஸ்ஃபுல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.